நம்பிக்கை என்பது அவ்வளவு முக்கியமானதல்ல. நீங்கள் அடிக்கடி வலியுறுத்துகிற விசுவாசம் விசுவாசம் என்று, அது முக்கியமானதல்ல. நல்ல மனசாட்சியும் கடினமான உழைப்பும் இருந்தால் போதும். விசுவாசத்துக்கு இடமே கிடையாது. There is no substitute for hard working. கடினமான வேலை செய்வதற்கு வேறு ஈடு இணை இல்லை என்று அவர் சொன்னார். அப்படியா பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த வாடிக்கையாளர் சென்று விட்டார். ஒரு நாள் பேங்கில் ஹெவி வித்ராயல், ஏராளமான பேர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போது மேலாளருக்கு இது தெரிவிக்கப்பட்டது. Initially there is a huge withdrawal of money today. இன்றைக்கு ஏராளமான பேர் பணம் எடுக்கிறார்கள். வங்கி மேலாளர் வந்து கேட்கிற, ஏன் இத்தனை பேர் இன்றைக்கு பணம் எடு, இந்த பேங்க் திவாலாக போகிறது என்று ஒரு செய்தி வந்தது, ஆகவே எங்கள் பணத்தை நாங்கள் எடுக்கிறோம். இல்லை, இது எல்லாம் மிக ஒழுங்காக நேர்த்தியாக இருக்கிறது, திவாலாக வாய்ப்பே இல்லை, இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எல்லாரும் பணத்தை எடுத்தார். அப்பொழுது மேலாளர் சொன்னார், எத்தனை திறமையும் எத்தனை நிர்வாக வல்லமை இருந்தாலும் ஜனங்களுக்கு நம்பிக்கை என்று ஒன்று இல்லாவிட்டால் இயங்காது. அதுபோல வாழ்க்கையில் கர்த்தர் மீது நம்பிக்கை என்று ஒன்று இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை இயங்காது. ஆகவே ஆழமான நம்பிக்கை கர்த்தர் மீது நமக்கு வேண்டும். இந்த பர்தேமியு என்ற இந்த குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்து சொன்னது, உனக்கு பார்வை கிடைத்ததுக்கு ஒரே காரணம், நீ என் வார்த்தை மீது விசுவாசம் வைத்தாய், என் மீது விசுவாசம் வைத்தபடியினாலே உனக்கு இது கிடைத்தது என்றார். அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவனிடத்தில் வந்தது கடுமையான ஒரு பிரச்சனைக்காக. சோதோம் பட்டணத்தை அழிக்க கூடாது, லோத்து தப்ப வேண்டும், அந்த பட்டணத்தின் மீது தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று அவர் அங்கு ஜெபித்து நிற்கிறார். கர்த்தரோ தேவதூதர்களுக்கு உத்தரவு கொடுத்து நகரத்தை அழிக்க அனுப்பிவிட்டார். தேவதூதர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் சோதோமை அழிப்பதற்கு. எல்லாமே நம்மை விட்டு கடந்து போய்விட்டன. இனி சோதோம் அழிவதை தவிர வேறு வழி இல்லை. மனம் சோர்ந்து ஆபிரகாம் திரும்பி இருக்க வேண்டும். என் வேண்டுகோள் தள்ளப்பட்டு விட்டது என்று கலங்கி வந்திருக்க வேண்டும். நகரத்தை அழிக்க தேவதூதர் புறப்பட்டு விட்டார்கள். இனி தடுத்து நிறுத்த யாரும் இல்லை. சூழ்நிலை கைமீறி போய்விட்டது. இனி நான் இங்கு நிற்பதில் பலனில்லை என்று வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஆபிரகாம் கர்த்தர் முன்பு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவனுக்கு நம்பிக்கை. சூழ்நிலைகள் மாறினாலும், தேவன் உத்தரவிட்டாலும், அவர் சமூகத்தில் இன்னும் எனக்கு இடம் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் மாறி போனாலும், சூழ்நிலைகள் எதிரடையாக மாறி போனாலும், விசுவாசத்தோடு ஆபிரகாம் காத்திருந்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் வாழ்க்கையில் எல்லாமே எல்லை மீறி போகலாம். இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இனி இது நடக்கும் என்று ஒரு வாய்ப்பே இல்லை. எல்லாமே கடந்து போகிறது, எல்லாமே எல்லை மீறி போய்விட்டது. இனி என்ன செய்வது? என் அருமையான சகோதரனே, சகோதரி, உனக்கு எல்லை மீறி போயிருக்கிறாமே தவிர தேவனது எல்லையை எது கடக்க முடியும்? ஆபிரகாம் அங்கு நின்று கொண்டிருந்தது போல நீயும் இன்னும் ஜெபத்திலே நின்று கொண்டிரு, இன்னும் நம்பிக்கையிலே நின்று கொண்டிரு, நீ எதிர்பார்ப்பிலே நின்று கொண்டிரு.
கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சூழ்நிலைகள் மாறட்டும், சந்தர்ப்பங்கள் மாறட்டும், கர்த்தர் மாறாதவர். ஆகையினாலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அருமையானவர்களே, இந்த பர்தேமியை பற்றி சில காரியங்கள் பார்த்து முடிப்போம். முதலாவது, அவனுடைய விசுவாசம் தன் நிலைமையை உணர்ந்த விசுவாசம். தன்னை குறித்து அவன் அறிந்துதான் விசுவாசிக்கிறான். தன்னை குறித்து என்ன அறிந்தான்? அவன் யார்? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். வழியிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. பொதுவாக தெருவிலே எத்தனையோ வறியவர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு அறிமுகமாக இருப்பதில்லை. இந்த பிச்சைக்காரனுடைய பெயர் மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பன் யார் என்று அவனுடைய இனிஷியல் உட்பட தெரிகிறது. திமேயுனுடைய மகனாகிய திமேயு. ஆகவே அவன் தகப்பன் பெயரை சொல்லித்தான் அவனை சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு காலத்தில் ஒரு செல்வாக்கோடு இருந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும். அவன் தகப்பனுடைய மறைவுக்கு பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவன் வறியவனாகி இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டான். அவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில் ஆரம்பத்தில் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் பெயரே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இன்னாருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவனுக்கு ஒரு சமுதாய ஒரு ரெகக்னேஷன், ஒரு அந்தஸ்து இருந்திருக்கிறது. இன்னாருடைய மகன் என்று சொல்லும்படியாக. அப்படி இருப்பட்ட ஒருவன் இப்போது வறிய நிலைக்கு தள்ளப்பட்டு வழியோரம் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறான். 37 வசனம் வாசியுங்கள். லூக்கா 18:37. ஒரு காலத்திலே ஒரு சிறப்போடு அவன் இருந்திருக்கலாம். அவன் தகப்பனுடைய வாழ்நாளிலே இவன் தெருவிலே வந்து உட்கார வேண்டிய நிலைமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவன் மனதிலே இன்றைக்கு இருக்கும் நிலைமையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் வருகிறான். தன்னுடைய முந்திய செல்வாக்கோ முந்திய நிலைமைகளையோ எண்ணாதபடி இப்போது தனக்கு என்ன தேவை, தான் இப்போது யார், நான் இப்பொழுது ஒரு பிச்சைக்காரன், எனக்கு என்ன வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும். இதுதான் அவனுடைய நிலைமை. என் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவிடத்தில் வரும்போது நாம் யார் என்ற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். நாம் பெரிய நீதிமான்கள் என்றும் நாம் தகுதி உள்ளவர்கள் என்றும் கர்த்தரிடத்தில் வருவதனாலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள் இந்த பிச்சைக்காரனை போலவே எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, எனக்கு இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுபோல தேவனுடைய இரக்கம் என்னை இந்த நாளிலே சந்திக்க வேண்டும். எனக்கு படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது. ஆனாலும் என் வாழ்நாளில் நான் சமாதானமாய் சந்தோஷமாய் கடந்து போக இவைகள் மாத்திரம் போதாது, எனக்கு உம்முடைய இரக்கம் தேவை. ஐ நீட் யுவர் mercy. உம்முடைய இரக்கத்தை எனக்கு காட்ட வேண்டும். பர்தேமியு தேவ இரக்கத்துக்காக அங்கு காத்திருக்கிறான். அவனுக்கு இப்போது வேண்டியது தேவனுடைய இரக்கம். ஆகவே தேவனுடைய இரக்கம் இல்லாமல் 1000 பேர் பிச்சை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அவன் பசியோடு இருந்திருக்க மாட்டான். வழியோரத்திலே
அவனுக்கு வாழ்க்கைக்குள்ள வழிகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அவன் முழுவதுமாக நம்பி இருப்பது தேவனுடைய இரக்கத்தை. இயேசு எனக்கு இறங்க வேண்டும் என்று தெருவில் போவோர் தருகிற காசை விட, தெருவில் போவோர் தருகிற பொருளை விட இயேசுடைய இரக்கத்தை நாடி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆகவே தன்னை உணர்ந்த ஒரு விசுவாசம், இவர் எனக்கு இரக்கம் பாராட்டினால் என் வாழ்க்கை மாறிவிடும், இந்த கடந்து போகிறவர் என்னை தொட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும் என்று அவன் தன்னை உணர்ந்தான். அவன் மனதிலே ஒரு பெரிய வாஞ்சை என்ன தெரியுமா? எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும் என்று எண்ணினான். ஒரு பக்தன் இவ்விதமாக எழுதுகிறார், உலகத்திலே யார் பெரிய குருடன் என்றால் கண்ணிருந்தும் பார்க்க மறுக்கிறவன், கண்ணிருந்தும் பார்க்க விரும்பாதவன் குருடன். இவன் கண்ணில்லாதவனாயிருந்தும் பார்க்க விரும்புகிறான், பார்வையடைய விரும்புகிறான். ஆக நான் ஆவிக்கேற்ற குருடன் அல்ல. சரீர பிரகாரமாய் அவன் குருடனாக இருந்தாலும் இரக்கத்தை நாடி நிற்கிற அவன், தேவ இரக்கம் என்னை சந்தித்தால் என் வாழ்க்கை மாறும் என்ற நல்லறிவு பெற்றவனாய் இருந்தான். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு இன்றைக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? பர்தீமி, நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறாயே, உனக்கு என்ன வேண்டும்? I need your mercy. உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். இந்த சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்கள் இரக்கம் பாராட்டி 4-5 காசுகளை போட்டு போகிறார்கள். நான் குருடன் என்பதனால் பரிதாபப்பட்டு எனக்கு கொடுக்கிறார்கள். I am not satisfied with the sympathy of the people around me. என்னை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்களுடைய இந்த அனுதாபத்தில் எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு தருகிற 1-2 பொருளினால் எனக்கு திருப்தி இல்லை. உம்முடைய இரக்கம் வேண்டும் என்று. என் அருமையான சகோதரனே, வாழ்க்கை பிரயாணத்தின் வழியுற உட்கார்ந்து காலம் போடுகிற பிச்சையை பார்த்தால் திருப்தி அடையாதே. சந்தர்ப்பங்கள் தருகிற பிச்சையினாலே திருப்தி அடையாதே. சூழ்நிலைகள் தருவதனாலே திருப்தி அடையாதே. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்று திரளாய் வாழ வேண்டும். ஆகையினால் உன் மனக்கண்களை கர்த்தர் பிரகாசித்து தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை நீ அறிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே எனக்கு இறங்கும். இந்த 2 வார்த்தை பூமியிலிருந்து பரலோகத்துக்கு தாவி சென்றன. பரலோகத்தை தொட்ட 2 வார்த்தைகள், இயேசுவே எனக்கு இறங்கும். என் அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தொடர்பு சாதனங்கள் ஏராளம். உலகத்தின் எந்த மூலைக்கும் நம்மாலே பேச முடியும். ஆனால் எல்லா தொடர்பு சாதனத்திலும் பெரியது நம்முடைய ஜெபமே பெரிய தொடர்பு சாதனம். பரலோகத்தை தொடுகிற ஒரு சாதனம் ஜெபம். இயேசுவே என்று கூப்பிட்ட உடனே பரலோகத்தில் எதிரொலிக்கிறது. இறங்கும் என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், ஆம் ஆமென் என்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, ஜெபத்தை மறந்து விடாது. வழியோரத்தில் உட்கார்ந்து சின்ன ஜெபம் பண்ணுகிறான், இயேசுவே எனக்கு இறங்கும். இந்த சின்ன ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. ஆகவே நீயும் உன் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உன்னை உணர்ந்து தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடு. கர்த்தர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். 2வதாக விசாரிக்கும் விசுவாசம். அந்த விசுவாசம் அமைதியா இல்லை, விசாரிக்கிறான். 36ஆம் வசனம் வாசியுங்கள். இது என்ன என்று விசாரிக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையும் தட்டி விசாரிக்கிறான். அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலே எனக்கு பார்வை வேண்டும். நான் குருடனாக தொடர்ந்து இருக்கக்கூடாது.
ஆகவே கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தட்டி இது என்ன, இது என்ன என்று ஒவ்வொன்றையும் விசாரிக்கிறான். சந்தர்ப்பங்களை நழுவ விடுகிறவன் அல்ல. சந்தர்ப்பங்களை தனக்கு சாதகமாக்கும்படி இது என்ன, இது என்ன என்று விசாரிக்கிறான். என் அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னிடத்தில் விசாரிக்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? என் வாழ்க்கையில் எது தேவனுக்கு முக்கியம்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன? விசாரிக்கிறீர்களா? விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள்? அந்த விசுவாசம் விசாரிக்கிறதா கர்த்தரிடத்தில்? என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? என் எதிர்காலத்தை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? விசாரிக்கிறீர்களா? விசுவாசம் மௌனமாகிறார். அது கர்த்தரை விசாரிக்கும். தேவனை தொந்தரவு பண்ணும். அருமையானவர்களே, அவன் காதிலே சத்தம் கேட்கிறது. ஜனங்கள் நடக்கிற சத்தம். அந்த சத்தத்தை உண்டு பண்ணினது யார்? இயேசு கிறிஸ்து. ஏன் அங்கு சத்தம்? ஜனங்கள் நடக்கிறார்கள். ஏன் ஜனங்கள் நடக்கிறார்கள்? இயேசு வந்ததினாலே. God, Jesus made a stir. ஒரு அசைவை கர்த்தர் அங்கு உண்டு பண்ணினார். இவனுக்கு கண்ணு தெரியாவிட்டாலும் கர்த்தரின் அசைவு அவனுக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவனுடைய அசைவு தெரியுமா? இந்த ஊரின் நடுநாயகமாக விளங்குகிற கிறிஸ்தவ மருத்துவமனைக்குள்ளே நீ செல்வாயானால், அங்குள்ள படிக்கட்டுகள் வழியாக நீ நடந்து செல்லும்போது இயேசு கிறிஸ்துவுடைய அசைவை நீ காண்பாய். தேவ அன்பினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை, கிறிஸ்தவ அன்பிலே மலர்ந்த ஒரு அருள் பணி, கிறிஸ்தவ கண்டீரிலே பிறந்த ஒரு அருமையான மருந்தகம். இது கிறிஸ்துவனுடைய அசைவை காட்டுகிறது. அருமையானவர்களே, தமிழ் மொழியை படிக்கும் போது இந்த எழுத்து வடிவம், இந்த தமிழுக்கு ஒரு வடிவம், தமிழை அச்சு ஏற்றுதல், இதெல்லாம் யாராலே உண்டாயிற்று? கிறிஸ்துவின் அசைவு. கிறிஸ்தவன் இங்கு வந்ததினாலே அச்சுக்கூடத்தில் தமிழ் ஏறியது. தமிழுக்கு வடிவம் கொடுத்தான். இலக்கியங்கள் பிறந்தன. வங்காள தேசத்திலே வில்லியம் கேரி வந்ததினாலே அங்கு மொழிபெயர்ப்பு நடைபெற்றது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இலக்கியம், கலை, மருத்துவம், ஆசிரிய பணி எல்லாவற்றிலும் இயேசுவின் நடமாடுகிற சத்தத்தை கேட்கிறவன் கிறிஸ்தவன். எல்லா இடத்திலும் இயேசுடைய நடையின் சத்தம் கேட்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவன். பர்தேமியோ, ஜனங்கள் நடக்கிறது கேட்ட, ஏன் இயேசு நடக்கிறார், ஆகவே ஜனங்கள் நடக்கிறார்கள். நான் சொன்ன இத்தனை இடங்களிலும் இயேசுடைய நடமாட்டத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. அருமையானவர்களே, ஆகவே இந்த நாளில் அந்த பர்தேமியனுடைய காதுகளைப் போல நம்முடைய காதுகளும் இயேசுவனுடைய நடமாட்டத்தை, இயேசுடைய சஞ்சாரத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்ததாக ஜெபிக்கும் விசுவாசம். அவனுடைய விசுவாசமானது அவனை ஜெபிக்க தூண்டியது. லூக்கா 18:37. யார் போகிறது என்று கேட்டான். யார் போகிறார்? இப்படி சத்தம் கேட்கிறதே, யார் போகிறார் என்று கேட்டார். என்ன சொன்னார்கள்? யார் போகிறார் என்று சொன்னார்கள்? ஜீசஸ் ஆஃப் நாசரேத், நாசரேத் ஊருக்காரராக இயேசு போகிறார். எப்படி இவன் கூப்பிட்டு இருக்க வேண்டும்?
நசரேயனாகிய இயேசுவே. எப்படி கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரன். அவனுக்கு ஒரு வெளிச்சம். இவர் மேசையா. படித்தவர் சொல்கிறார்கள் தச்சனுடைய குமாரன், எர் கார்பெண்டர் சன். நாசரேத் ஊர்க்காரர். ஆனால் பார்வையற்ற இவன் சொல்லுகிறான் தாவீதின் குமாரன். அவனுடைய விசுவாச கண் பிரகாசமாயிருக்கிறது. இவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசையா. The Messiah promised. வாக்களிக்கப்பட்ட மேசியா இவர்தான் என்று அவனுடைய மனக்கண்ணு தெரிந்தது. ஆண்டவரை சரியாக அறிந்து கொண்டவன். படித்தவர்கள், வேதம் கற்றவர்கள் இயேசுவை தச்சனுடைய குமாரன் என்றும் நாசரேத் ஊர்க்காரர் சொல்லும்போது வழியிலே பிச்சை எடுக்கிற இவன் சொல்லுகிறான் அவர் தாவீதின் குமாரன். அவன் எதிர்பார்த்திருக்கிற மேசியா இவர்தான் என்று அவன் சொன்னான். ஆகவே அவன் வெளிப்பாடு பெற்றவனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஜெபம் பண்ணாதீர்கள். ஒரு இடத்துல போய் பேசுகிறீர்கள், ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு வரும்போது இல்லை அவர் என்ன சொன்னார், அவர் எதுவுமே சொல்லவில்லை, நான் சொன்னதெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். சரி, அவர் கேட்டுக்கொண்டிருந்த விதத்தில் இருந்து நீ பேசியதை அவர் ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள மாட்டாரா, நீ என்ன நினைக்கிறாய் என்று. ஒத்துக்கொள்வார் என்று தான் நினைக்கிறேன். யூ ஸ்டடி த மைண்ட். அவருடைய மனதை நீ புரிந்து கொண்டாய், அதனால இந்த பதிலை சொல்லுகிறாய். இயேசுவோடு ஜெபம் பண்ணினீர்கள். இயேசு என்ன சொன்னார்? ஒருவேளை வெளிப்படையாக மகனே மகளே இங்கே போ வா என்று கர்த்தர் சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் ஜெபத்திலே எதை உணர்கிறீர்கள்? உங்களை சுகமாக்குவேன் என்று சொன்னாரா? சுகமாக்க மாட்டேன் என்று சொன்னாரா? தருவேன் என்று சொன்னாரா? தரமாட்டேன் என்று சொன்னாரா? எதுவுமே சொல்லவில்லையா? அப்படியானா உங்க ஆவியிலே என்ன உணர்கிறீர்கள்? அவர் எதுவுமே சொல்லவில்லை. என் ஆவியிலும் நான் எதையும் உணரவில்லை. அப்போது ஜெபமே அல்ல, அது ஜெபமே அல்ல. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு நிச்சயமாய் தேவை. நசரேயனாக இயேசு போகிறார். இது கேள்விப்பட்ட உடனே இவன் சொல்ல தாவீதின் குமாரனே. உள்ளத்திலே ஒரு வெளிப்பாடு. இதுதான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற மேசியா. மேசியா என்றதும் அவனுக்கு தெரியும். சப்பானிகள் நடப்பார்கள், குருடர்கள் பார்வையடைவார்கள். இதுதான் மேசியாவை பற்றிய செய்தி. ஆம், இயேசு மேசியாவாக அறிமுகப்படுத்தும் போது இந்த அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து கொண்டே வந்தார். மேசியா என்று சொன்ன உடனே அவனுக்கு தெரிந்தது, இவன் நிச்சயமாகவே எனக்கு பார்வை தருவார். ஏனென்றால் மேசியாவுடைய வேலையில் அது ஒன்று. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றாள். எந்த வெளிப்பாடும் இல்லாமல் மந்திரம் போல சொல்லுகிறார். நாமும் கொஞ்சம் கூட உணராமல் சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன வசனம் தெரியுமா? நாம் கொஞ்சம் கூட யோசிக்காமலே சொல்லுவோம் அந்த வசனத்தை. ஞாபகம் இருக்கிறதா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரத்தோடு சொல்லுகிறோமா? மறவாது என்று சொல்லும்போது உண்மையிலே மறவாமல் சொல்லுகிறோமா? வசனத்தை மறவாமல் சொல்லுகிறோம். உணர்ந்து சொல்ல வேண்டும், வெளிப்பாட்டோடு சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, எந்த விதமான வெளிப்பாடு இல்லாமல் கர்த்தாவே எனக்கு இறங்கும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்வதிலே பயன் இல்லை. எதற்காக ஸ்தோத்திரிக்கிறீர்கள்? அந்த ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துக்கு போகிறதா? உங்கள் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுகிறதா? யோசியுங்கள் அருமையானவர்களே. தேவ சமூகத்தில் இன்றைக்கு அநேகருக்கு
வேதம் விளங்கவில்லை. அநேக பேருக்கு ஜெபத்திலே கர்த்தர் தரிசனமாவது விளங்கவில்லை. என்ன காரணம் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அருமையானவர்களே, பிசாசானவன் வேதத்தை வாசிக்கும் போதே நம்முடைய கண்களை குருடாக்கவில்லை, மனக்கண்ணை குருடாக்கி விடுவான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். இன்றைக்கு நாம் எல்லாரும் விசுவாசிகள் தான், வேதம் வாசிக்கிறோம். ஆனால் வாசித்த வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா? மூளையினாலே ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசமாக இரு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, தைரியமாக என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நாம் அப்படி இருக்கிறோமா? தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல பயப்பட காரணம் என்னவென்றால், தைரியமாய் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். இன்ன வியாதி இருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் கர்த்தர் எப்போது என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, என் வியாதியை அவரால் சுகமாக்க முடியும். நம்புகிறீர்களா? எவ்வளவு பயம், எவ்வளவு திகைப்பு, எவ்வளவு சஞ்சலம்! ஏன் காரணம் என்ன? பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கினான். வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆபிரகாம் தள்ளாடினானா? எந்த நிலைமையிலும் வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனா இருந்ததனால விசுவாசியின் தகப்பனும் கர்த்தருக்கு சிநேகிதனுமாய் இருந்தான். நாமும் விசுவாசத்தில் வளர வேண்டும் அருமையான பிள்ளை. ஆகவே நல்ல பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நின்றார். அருமையானவர்களே, இயேசுவை ஒரு இடத்தில் நிறுத்துவது என்பது கஷ்டமான காரியம். ராஜாதி ராஜன், இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரை உலகத்தின் எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் காதிலே ஒரு நாள் இப்படி ஒரு சத்தம் கேட்டது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். சமாதானம் உண்டாவதாக, உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக, ஓசன்னா! இந்த சத்தங்கள் ஒன்றும் இயேசுவின் காதிலே விழவில்லை. அதை கேட்டார், ஆனால் உண்மையிலே அது காதிலே விழவில்லை. ஏனென்றால் அந்த சத்தத்தை எழுப்புகிற நகரத்தை அவர் அறிவார். அந்த நகரத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 41ஆம் வசனம் வாசியுங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆம், கண்ணீர் விட்டு அழுதாரை தவிர அந்த சத்தத்தில் மகிழ்ந்து விடவில்லை. ஓசன்னா என்று சொன்னதுனாலே, ஹல்லேலூயா என்று சொன்னதுனாலோ அவருடைய இருதயம் மகிழவில்லை. அந்த நகரத்தை அவர் அறிவார். பாவத்திலும் அக்கிரமத்தில் இருக்கிற நகரத்தை அவர் அறிவார். அதனாலே அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. அருமையானவர்களே, நம்முடைய எல்லாருடைய சத்தங்கள் நம்முடைய காதில் விழுவதில்லை. நம்முடைய எல்லாருடைய கண்ணீரையும் அவர் கவனிக்கிறதில்லை. ஓசன்னா என்று ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாடி துதித்து வந்தார்கள். அது அவர் காதில் விழவில்லை. எரிகோ பட்டணத்தின் வழியோரமாய் உட்கார்ந்து, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்ற சத்தம் அவர் காதில் கேட்டது. மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். என் அருமையான சகோதரி, எத்தனையோ சத்தங்கள் இந்த உலகத்தில், எத்தனையோ ஆரவாரங்கள், எத்தனையோ பாடல்கள்.
அவையெல்லாம் பரலோகத்துக்கு எதிரொலிக்காது. நீ கதவடைத்து, நான் பாவி, எனக்கு இரக்கம் செய்ய நீர் மாத்திரம்தான் உண்டு, எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை பார்த்து நீ கதறி அழுத அழுகை அவருடைய காதிலே விழுகிறார். என்ன வேண்டும் மகளே, என்ன வேண்டும் மகனே என்று உன்னை கேட்கிறவராயிருக்கிறார். எல்லாருடைய அழுகையும் கர்த்தர் பார்க்கிறதில்லை. உன் கண்ணீர் துடைப்பார் என்று சொல்வதனாலே கர்த்தர் துடைக்க மாட்டார். யாருடைய கண்ணீரை துடைக்கிறார்? சங்கீதம் 56:8 இப்படி சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை ஒரு துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எல்லா கண்ணீரும் கர்த்தருடைய கணக்கில் இல்லை. யூதாஸின் கண்ணீர் கர்த்தருடைய கணக்கில் இல்லை. ஏசாவின் கண்ணீர் கர்த்தருடைய கணக்கில் இல்லை. ஆனால் பேதுருவின் கண்ணீர் கர்த்தருடைய கணக்கிலே உண்டு. மனஸ்தாபப்படுகிறவனுடைய கண்ணீர் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரி, உலகத்தில் எத்தனையோ கண்ணீர் வெள்ளங்கள், அதை தேவன் கவனிக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளை மனம் திரும்பி கர்த்தரை பார்த்து விடுகிற கண்ணீரை கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனையோ பேர் அங்கும் இங்குமாக நடந்து நடந்து திரிகிறார்கள். நடைகளை கர்த்தர் எண்ணுகிறது இல்லை. ஆனால் தேவ பிள்ளையாகிய உன்னுடைய நடையை எண்ணுகிறார். வேலைக்காக நடந்த நடை, உதவிக்காக நடந்த நடை, நீ ஜெபித்து ஜெபித்து நடந்த நடைகளை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு உதவி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இது ஜெபிக்கும் விசுவாசம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பரதேமியம், அவனுடைய விசுவாசம் அவனை ஜெபிக்க வைத்து. 4வது, தடையை மீறுகிற விசுவாசம். எப்போது விசுவாசத்துக்கு ஒரு தடை இருக்கும். இப்போது இவனுக்கு தடையை பாருங்கள். இவன் இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார். 38 முதல் பகுதி. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவரை அதட்டினார்கள். முன்னடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவனுக்கு தடை கிறிஸ்தவர்களே. இயேசுவை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தான் தடையாக இருக்கிறார்கள். அவனை உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள், உனக்கு என்ன வேண்டும் வா என்று அழைக்க வேண்டிய ஜனங்கள் அவனை அதட்டினார்கள், பேசாமல் இரு என்று. அருமையானவர்களே, அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு தடை ஏற்பட்டது. அருமையானவர்களே, ஒன்று முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பார், எந்த விசுவாசிக்கும் நான் தடையாக இருக்கக்கூடாது. யாருடைய விசுவாச வளர்ச்சிக்கும் நான் தடையாக இருக்கவே கூடாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளோ என் செய்கைகளோ மற்றவர்கள் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் வளர்வதற்கு தடையாக இருக்கவே கூடாது. இது ஒரு தீர்மானம். 2வது, நமக்கு ஒரு பாடம். விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நான் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாய் நமக்கு தடைகள் இருக்கும். தடையில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பல விதத்திலும் நமக்கு தடைகள் உண்டாகும். அந்த தடைகளை தாண்டிதான் நாம் தேவனுக்குள் வளர வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டார். அது ஒரு அதிசயமான ரட்சிப்பு. சபையை பாழாக்கிற சவுல் தேவனாலே சந்திக்கப்பட்டு தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டான். இப்போது கிறிஸ்தவ சபையிலே சேர வருகிறான். கிறிஸ்தவ ஊழியத்திலே சேர வருகிறான். அவனுக்கு என்ன வரவேற்பு என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவரை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள்.
அவனுக்கு எதிர்ப்பு. இவனை சேர்க்கக்கூடாது, இவன் பொல்லாதவன், சபையை பாழாக்கினவன். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ அழைப்பு பெற்று வந்த பவுலுக்கு சீசர்களாலே எதிர்ப்பு. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரிய, இந்த சபையில் கூட உடன் விசுவாசிகள் உனக்கு இடையூறாக இருக்கிறார். உன் பரிசுத்தத்துக்கும் உன் விசுவாசத்துக்கும் இடையூறு உண்டு பண்ணுகிறவர்கள் இந்த சபையில் உனக்கு இருக்கலாம். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலே நீ வளர வேண்டும். தடைகள் நிச்சயமாக இருக்கும். தடைகளை தாண்டி தான் பவுல் ஊழியத்துக்கு வந்தான். தடையை தாண்டுகிற பர்தேமி என்ன செய்கிறான்? வாசியுங்கள். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். 38ஆம் அதிகாரம் பிற்பகுதியை வாசியுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்பொழுது முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான். சத்தமிடாதே என்று சொன்னார்கள், அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். உனக்கு தடை வர வர உன்னுடைய விசுவாசம் அதிகமாய் வளர வேண்டும். இந்த ஊரில் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க நாட்களிலே எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள், ஆலயத்துக்கு விரோதமாக துண்டு பிரச்சாரங்கள் ஏராளமாய் கொடுக்கப்பட்டன. காவல்துறைக்கு அனுப்பப்பட்டன. எங்களை இன்ஸ்பெக்டர் விசாரித்துக் கொண்டே இருந்தார். பல விதங்களிலும் நாங்கள் சோதிக்கப்பட்டோம், எதிர்க்கப்பட்டோம். அவள் பல நாங்கள் வளர்ந்தோம். எல்லா எதிர்ப்புக்கும் மத்தியிலும் அசெம்பிளிஸ்கான் சபை இந்த ஊரிலே வளர கர்த்தர் கிருபை தந்தார். அருமையானவர்களே, ஆகையினால் எதிர்ப்பு வர வர ஊழியமானது வளரும். நாமும் வைராக்கியமாய் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இங்கே அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்ட ஒரு மனிதரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் எருசலேமுக்கு போகிறான். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீ எருசலேமுக்கு போக வேண்டாம், உன்னை அங்கு கட்டுவார்கள், உன்னை சிறைப்பிடிப்பார்கள், உன்னை கட்டி வைப்பார்கள், உன்னை கைது பண்ணுவார்கள் என்று சொன்னான். அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் என்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் சொல்கிறீர்கள் என்னை கட்டுவார்கள் என்று. கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் இன்னும் அதிகமாய் போகிறேன். மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். அதிகமாகவே கடந்து போகிறான். நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னை கட்டுவார்கள் என்று, நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா நீ 2 மைல் தூரம் போ என்று. பவுல் 2வது மைலை கடந்து போனான். 1 மைல் உன்னை கட்டப்படுவார்கள், நான் மரிக்கிற 2ஆம் மைலையும் கடந்து போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். என் அருமையான சகோதரனே, பர்தேமி 2ஆம் மைலை கடந்து போகிறான், இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான். நீங்களும் 2வது மைல் கல்லை கடந்து போவீர்களாக. உங்களுக்கு எதிர்ப்பு வரும், ஆனால் தைரியமாய் இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக தடையை மீறுகிற விசுவாசம். அடுத்ததாக தன் தேவையை உணர்கிற விசுவாசம். 41ஆம் வசனத்தை வாசியுங்கள். 40. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. அருமையானவர்களே, அவனுக்கு பணம் கொடுக்க அங்க ஆட்கள் இருப்பார்கள். அவன் கேட்ட கேள்வி, எனக்கு பார்வை வேண்டும் என்றான். அருமையானவர்களே, இவ்விடத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறவி குருடனாக இவன் இருந்திருப்பாரானால் இவன் காதிலே ஒரு செய்தி வரும்,
பிறவி குருடனை ஒருவரும் திறக்க முடியாது. பிறவி குருடனை சொசமாக்கினார் என்று யாரும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை என்று சொல்வார்கள். அப்படியானால் இவனுடைய பிரச்சனை கடுமையான பிரச்சனை. உலகத்தில் மற்றவர் சொல்வார்கள் இதற்கு வழியே கிடையாது, பிறக்கும் போதே குருடா, சாகும் வரை குருடாக இருப்பதை தவிர வேறு வழியே இல்லை, இப்படித்தான் சொல்வார்கள். இந்த நாளில் வேறு வழியே இல்லாத மிக கடுமையான பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களா? இப்படித்தான் வாழ வேண்டும், இனி இதுக்கு விமோசனமே இல்லை, இப்படி ஒரு கடும் பிரச்சனையோடு வருவீர்களானால் தேவன் அந்த பிரச்சனைக்கும் பதில் தர வல்லவர். ஆகிய நான் சோர்ந்து போய்விடாதீர்கள். இது நடக்கக்கூடாத காரியம். இது உலகத்தில் யாரிடத்தில் சொன்னாலும் சொல்வார்கள் இது நடக்காது என்று. இருக்கட்டும், உலகம் நடக்காது என்று சொல்லட்டும், மருத்துவம் நடக்காது என்று சொல்லட்டும், அறிவு நடக்காது சொல்லட்டும், விசுவாசம் என்று சொல்கிறது. விசுவாசம் கூடும் என்று சொன்னால் நிச்சயமாய் கூடும். ஆகவே அருமையானவர்களே, உலகத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ஒத்து வராதமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள் அருமையானவர்களே. இவன் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். மிகப்பெரிய காரியத்தை அவன் கேட்டான். இந்த நாளில் அருமையானவர்களே, நீங்களும் தெய்வ சமூகத்தில் பெரிய காரியத்தை கேளுங்கள். அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்கு திறக்க வேண்டும். உன் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் நடக்காது என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கேட்ட விசுவாசம். ஆறாவதாக அந்த விசுவாசம் இயேசுவை பின்தொடர வைத்தது. அந்த விசுவாசம் அவனுக்கும் இயேசுவுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணியது. 43ஆம் வசனம் வாசியுங்கள். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அருமையானவர்களே, பார்வை அடைந்தான். This was the first occasion to see the world. உலகத்தை பார்க்கிற முதல் சந்தர்ப்பம். மலர்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி பார்த்திருப்பான். அவன் உள்ளத்தில் என் வீட்டுக்கு போக வேண்டும், என் அண்ணனை பார்க்க வேண்டும், என் தம்பியை பார்க்க வேண்டும். என் தம்பி எப்படி இருப்பான், என் அண்ணன் எப்படி இருப்பான், இந்த வாசைகள் ஒன்றுமில்லை. அவன் முதலாக பார்த்தது மலரை அல்ல, செடி அல்ல, கொடி அல்ல, இயேசுவின் முகத்தை கண்டான். முதலாக பர்தேமி கண்ட காட்சி இயேசுவின் முகம், பாக்கியமுள்ள கண்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனை கர்த்தர் கண்களை, ஒரு டாக்டர் ஒருவருடைய கண்ணை திறந்தார். கண் திறந்த உடனே அவன் முதலாக தன் மனைவியை பார்த்தான். இவள் இவ்வளவு அழகாய் இருக்கிறாளே என்று. தன் மகனை பார்த்தான், தன் சுற்றத்தாரை பார்த்தான். எல்லாரையும் பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவன் கேட்டான், இவள் எல்லாரையும் நான் பார்க்கிறேனே, எனக்கு கண்ணை தந்த அந்த மனிதர் எங்கே? அந்த மனிதருடைய முகத்தை தானே முதலாவது நான் காண வேண்டும். அந்த முகத்தை பார்க்காமல் இவர்களை எல்லாம் பார்க்கிறேனே, எனக்கு அவருடைய முகத்தை காட்டுங்கள் என்று அந்த டாக்டரிடத்தில் ஓடி போய் ஒரு முகத்தை பார்த்து சமாதானம் அடைந்தான். இந்த நாளில் நாம் நமக்கு எல்லாவற்றையும் தருகிற எல்லாம் இயேசுவே என்று அவருடைய முகத்தை பார்த்து சமாதானம் அடைவோம். அவர் முகம் நமக்கு ஆறுதல், அவர் முகம் நமக்கு சந்தோஷம், அவர் முகம் நமக்கு வழிகாட்டி, அவர் முகமே நமக்கு ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோம். பர்தேமி இயேசுவின் முகத்தை பார்த்து அவர் பின்னாலே நடந்தார். விசுவாசம் அவர் பின்னாலே நடக்க வைத்தது. நம்முடைய விசுவாசம்
இயேசுவின் பின்னாடி நம்மை நடக்க வைக்க வேண்டும். அவர் எங்கு போனாலும் அவரோடு செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர் முகத்தை பார்க்க நாம் வாஞ்சிக்க வேண்டும். காலையில் சூரியன் உதித்ததும் நம் இதயத்தில் உதிக்க வேண்டிய எண்ணம், என் இயேசுவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும். இயேசுவின் முகத்தை பார்க்கும்படி வேதத்தை தர, இயேசுவோடு பேசும்படி ஜெபஅறைக்குள் நுழை, கர்த்தருடைய சமூகத்தை சந்தோஷமா சந்தி, உன்னை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஔரமா ஷராந்தர கரம தரபந்தரூரமா தாரமா சந்தர கரம தரபந்தரூரமா. இயேசுவே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தா. எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிறவி குருடனுடைய கண்ணை உலகம் திறக்க முடியாது. அப்படி கடுமையான பிரச்சனையை போல உன் இதயத்தில் கடும் பிரச்சனையை சுமந்து இந்த காலை வழி வந்திருப்பாயானால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உன் பிரச்சனையை தீர்ப்பார். சமாதானமாயிரு, விசுவாசத்தோடு இரு. உனக்கு என்ன வேண்டும் யோசிக்காதே. கர்த்தர் இதை தருவாரா? இயேசுவாலே தர முடிந்ததை நிச்சயமாய் தருவார். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே பயப்படாதீர்கள், சமாதானமாய் போங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்களுக்கு பதிலை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஆகையினால் சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் வீடுகளுக்கு செல்வோம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை கண்டவர், மன்றாட்டுகளை கேட்டவர், நமக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.